1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வந்து நாகர்கோயில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி இந்த பேருந்துகள் மட்டும் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கும். பிளாட்ஃபார்ம் 1 இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் நம்ம போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த ஊர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து பஸ்ஸு கிளம்பும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 வே இருக்குது. அதாவது 13 தடம் நிற்கக்கூடிய பேருந்துகள் மட்டும் 13 பேருந்துகள் மட்டும்தான் இந்த தடத்தில் நிற்கணும். இது மார்த்தாண்டம் போகிற பிளாட்ஃபார்ம். அது மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை இந்த ஊர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருந்து பஸ்ஸு கிளம்பும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நீங்கள் கிளாம்பாக்கம் வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, செங்கோட்டை இந்த ரூட்டுக்கான பஸ்ஸுங்க, மார்த்தாண்டம் இந்த ரூட்டுக்கான பஸ்ஸுங்கள்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து தான் கிளம்பும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்மில் எத்தனை பஸ் நிற்கிதுன்னு. அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டு முடிஞ்சிருச்சு. மொத்தம் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 13 பஸ் நிற்கிது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது வந்து கன்னியாகுமரி போகிற வழித்தடத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். இது கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை இந்த ரூட்டுக்கான பஸ்ஸு வந்து இந்த 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அதில் மொத்தம் 13 ஸ்டாண்டு தான் இருக்குது அந்த பிளாட்ஃபார்மில். 2வது 3வது பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன வழித்தடத்துக்கு போகிற பஸ் நிற்குன்னா, மதுரை, ராமேஸ்வரம், சாயல்குடி, அப்புறம் தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த பேருந்துகளும் இந்த 2-3 பிளாட்ஃபார்மில் நிற்கும். இது 2-3 பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலி, பாபநாசம், நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவனந்தபுரம், குலசேகரம், உடன்குடி, கருங்கல். அப்புறம் 3வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீரமங்கலம், தொண்டி, பொன்னமராவதி, சிவகங்கை, பரமக்குடி, ஒப்பிலான், வீரசோளம், கமுதி, சாயல்குடி இந்த பஸ் வந்து 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். 2, 3 இந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து 2வது பிளாட்ஃபார்ம், 3வது பிளாட்ஃபார்ம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது வந்து 2வது பிளாட்ஃபார்ம். இது வந்து 3வது பிளாட்ஃபார்ம். இது லெஃப்ட் சைடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மதுரை போகிறது, மதுரை ரூட்டு. மதுரை ஃபுல்லாக மதுரைக்கு அடுத்து காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், கீரமங்கலம், தொண்டி, பொன்னமராவதி இந்த ரூட்டு வந்து 3வது பிளாட்ஃபார்மில் இருக்கும். திருநெல்வேலி, அதாவது 1வது பிளாட்ஃபார்ம்லேயும் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பஸ்ஸு 1வது பிளாட்ஃபார்மு, 2வது பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது 2வது பிளாட்ஃபார்மு. 2வது பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலி ரூட்டு வண்டியும் 2வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது. இது 3வது பிளாட்ஃபார்மு. இது வந்து காரைக்குடி போகிற பஸ் நிற்கிது. மதுரைக்கு அடுத்து காரைக்குடி, ராமேஸ்வரம், தொண்டி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பஸ் எல்லாமே இந்த 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். கிளாம்பாக்கம் வரும்போது பஸ்ஸு தேடாதீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து குலசேகரம், வானவில் நிற்கிது. மார்த்தாண்டம் போகிற வானவில்,
வசந்தம் திருநெல்வேலி. பொதிகை உடன்படி பஸ் நிற்கிது. திருவனந்தபுரம் ஒரு பஸ் நிற்கிது. மார்த்தாண்டம் நாகர்கோயில். இன்றைக்கி சண்டே அதுவும் நாகர்கோயிலுக்கு கன்னியாகுமரி அந்த சைடு போகிறவங்க கூட்டம் கோயம்பேட்டில் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் கூட்டமே அவ்வளோவா தெரியல. நாஞ்சில் நிற்கிது, பைபாஸ் ரைடர் சூப்பர் ஃபாஸ்ட் நாஞ்சில் நாகர்கோயிலுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு நாஞ்சில் நிற்கிது. இது வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த போகிற பிளாட்ஃபார்மு. ஆனந்தப்பறவை நிற்கிது. திசையன் விலை சென்னை குட்டம். அடுத்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4-5. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா திருச்சி, அரியலூர், மன்னார்குடி, திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மார்க்கத்தில் போகிற பஸ்ஸுங்கள்லாம் இந்த 4-5 நிற்கும். பிளாட்ஃபார்ம் 4ல் பார்த்திங்கன்னா கரூர், திருச்சி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், தேனி, போடி, கம்பம், குமுளி, கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை இதெல்லாம் அந்த ரூட்டில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் 4வது பிளாட்ஃபார்ம்லேயும். 5வது பிளாட்ஃபார்மில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், துறையூர், கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி, நன்னிலம், ஒரத்தநாடு இந்த 4-5லேயும் இந்த தடமன் பஸ்ஸுங்க தான் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் 6-7 இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம், சேலம், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி இந்த தடத்துக்கான பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் இந்த ரூட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து கிளம்பும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வந்து சேலம், ஊட்டி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம், எர்ணாகுளம், குருவாயூர், நாமக்கல், ஈரோடு, கூடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த தடத்துக்கான பேருந்துகள் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. சேலம், கோயம்புத்தூர், ஊட்டி இந்த தடத்துக்கான பேருந்துகள் இங்கே நிற்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேயும் நின்றுட்டு இருந்தது. கூடலூர், ஊட்டி மாநகர பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பயணிகளின் விரைவான கவனத்திற்கு அப்புறம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் கழிவறை வசதி. அந்த லாஸ்ட்டில் கழிவறை வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 8-9 பிளாட்ஃபார்மு. 8-9 பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திட்டக்குடி இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸுங்க தான் இந்த 8-9 பிளாட்ஃபார்ம். இந்த 8-9 பிளாட்ஃபார்ம் வந்து 8வது பிளாட்ஃபார்மில் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், திருக்கோவிலூர், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர் இந்த ஊருங்களுக்கு போகிற பஸ்ஸு 8வது பிளாட்ஃபார்ம்லேயும், நடைமேடை 9ல் வந்து புதுச்சேரி, கடலூர், திருநெல்வேலி, திண்டிவனம், பன்ருட்டி, வடலூர், காட்டுமன்னார் கோயில் இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸுங்கள்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9லேயே வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 8, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 9 பிளாட்ஃபார்மு. நடைமேடை 1க்கு அருகில் பிரதான கட்டிடத்தில் அமையப்பெற்ற பாதை வழியாக கீழ் இறங்கி எஸ்கலேட்டரையோ லிஃப்ட் வசதியையோ பயன்படுத்தி மாநகர பேருந்து நிலையத்தை அடையலாம் என்று தெரிவித்துள்ளோம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 15 பஸ்ஸு அல்லது 16 பஸ்ஸு இது மட்டும்தான் நிற்க முடியும் ஒரு பிளாட்ஃபார்மில். இந்த பிளாட்ஃபார்மில் 8-9 இதான் கடைசி பிளாட்ஃபார்மு. இந்த 8-9 பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு 15 இல்லை ரைட்டில் ஒரு 15 மொத்தம் 30 பேருந்துகளில் தான் நிறுத்த முடியும். இது பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இந்த எல்லா எஸ்சிடிசி பஸ் நிற்கிற இடத்துக்கு
அதாவது 8, 9 பிளாட்ஃபார்முக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் நிறுத்துறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. இதுலேயும் ஒரு லெஃப்ட்டில் ஒரு 15, ரைட்டில் ஒரு 15. ஆம்னி பஸ்ஸுக்கான இன்னும் அந்த போர்ட்ஸ்லாம் எதுவும் இன்னும் மாட்டலை, எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த இடத்துல நிற்கும் அப்படின்ட்டு. ஆம்னி பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து இயக்கப்படும். அது வரைக்கும் சென்னை உள்ளேருந்து தான் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் எந்தெந்த ஊருக்கான போகுதுன்றதுக்கான ஒரு பலகையும் இந்த இடத்துல மாட்டல. வெறும் பிளாட்ஃபார்ம் 11, பஸ் பே வந்து 2 அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதில் இன்னொன்னா கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தனியாகவும் எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்டு தனியாகவும், அதாவது மஃப்சல் பஸ் ஸ்டாண்டு தனியாகவும் இருந்தது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, ஆம்னி பஸ் நிறுத்துறதுக்கான பஸ் ஸ்டாண்டு இது. பிளாட்ஃபார்ம் 12 இது வந்து ஆம்னி பஸ்ஸுக்கான நடைமேடை. பிளாட்ஃபார்ம் 12, 13 இது வந்து ஆம்னி பஸ்ஸு. பிளாட்ஃபார்ம் 10, 11 அந்த இடத்துல இருக்குது. 10, 11 வந்து அதுவும் ஆம்னி பஸ்ஸு. இதுவும் ஆம்னி பஸ்ஸுக்கான இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுவும் ஆம்னி பஸ்ஸுக்கான இடம் தான், அந்த பிளாட்ஃபார்ம் பேயும். மொத்தம் இந்த ஏரியா வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம், 2, 4, 5. ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து 5 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிளாட்ஃபார்மில் ஆம்னி பஸ் நிற்கும். பிளாட்ஃபார்ம் வந்து 14 இது வந்து ஆம்னி பஸ்ஸு. இப்போ ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா அந்தந்த ஆஃபீஸ் முன்னாடியே ஆம்னி பஸ் நின்றுட்டு இருந்தது. ஆம்னி பஸ்ஸெல்லாம் வந்து அந்தந்த ஆம்னி பஸ்ஸு அந்தந்த ஆஃபீஸ் முன்னாடி அவங்க வண்டி நிற்கும், அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கான ஒரு இடமும் இல்லை, ஆம்னி பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் மட்டும் போட்டுருக்குது. இப்போ எந்த ஊர் போகிற ஆம்னி பஸ்ஸு, எந்த நேமில் உள்ள ஆம்னி பஸ்ஸு எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்றது ஒரு குழப்பமாக தான் நமக்கு தெரியுது. இப்போ எந்த பஸ்ஸு எந்த ட்ராவல்ஸ் வண்டி எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்றது தெரியல. ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு 5 பிளாட்ஃபார்மு, 10, 11, 12, 13, 14 இந்த 5 பிளாட்ஃபார்ம் வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் எண்ட்லேயும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. என்ன மக்களே, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்க, எப்படி இருந்தது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு? உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.